السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தஆலா நாம் கேட்காமலே நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மற்ற அனைத்து நபிமார்களையும் எந்த திருக்கலிமாவுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்பினானோ அந்த திருக்கலிமாவை விளங்குவதற்காக நமக்கு ஒரு காமிலான ஷேഖுடைய தொடர்பை நசீபாக்கி அவர்களுடைய சுஹபத்திலே அவர்களுடைய நசரிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி கொடுத்திருக்கிறானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் நம்முடைய ஷேഖுமார்களுக்கு உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு நபரை சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு நபர்களும் பலவிதமான சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் மூழ்கி இருக்கிறார்கள். சிலர்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய படைப்பின் மீது நம்பிக்கையை வைத்து கடைசியில் அவர்களுடைய நம்பிக்கை நிறைவேறாமல் நிராசை அடைந்து விடுகிறார்கள். நாம் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், நாம் யார் மீது ஆசை வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நாம் அல்லாஹ் தஆலாவின் மீது நாம் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால், நாம் ஆசை வைத்தோம் என்று சொன்னால் அந்த ஆசை ஒரு காலமும் நிராசையாக ஆகவே ஆகாது. அன்பானவர்களே, அதை தவிர்த்து விட்டு மஹ்லூக் ஆகிய இந்த படைப்பினங்களின் மீது நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு நாள் அது இல்லாமல் போய்விடும். ஏன் என்று சொன்னால், இந்த மஹ்லூக் அனைத்தும் அதமானவைகள். இந்த நொடி அல்லாஹ்வுடைய உஜூதை கொண்டது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த வினாடி அது சுயமாக இருக்க முடியுமா என்று பார்த்தால் ஒரு காலமும் இருக்க முடியாது. அப்ப நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் மட்டும்தான் என்றும் இருக்கக்கூடியவன். அவனை நம்பினோம் என்று சொன்னால் ஒரு காலமும் கைவிடப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ் தஆலாவின் மீது அல்லாஹ் அருளின் மீது காஃபிர்களை தவிர மற்றவர்கள் யாரும் நிராசை அடைய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்ப காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்காம என்ன பண்ணுவாங்க, ஒரு நிராசை அடைந்து விடுவார்கள். அல்லாஹ் மீது பரிபூரண நம்பிக்கை வைக்காமல் இருப்பார்கள். ஆக நாம் மூமின்களாக இருக்கின்றோம், நாம் பரிபூரண நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது நாம் வைக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் மேல நாமும் நிராசை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இன்னும் பரிபூரணமான ஒரு மூமினாக ஆகவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்ப எனது ரப்பு எனக்கு இப்படி செய்து விடுவானா, நான் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன், என்னையெல்லாம் ரப்பு மன்னிப்பானா என்பதாக அல்லாஹ்வின் மீது நாங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரிக பிஹி. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அது அல்லாத மற்றவைகளை அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாடுகிறானோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விட்டான்.
ஒரு சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழதான் செய்யும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். கைருல் ஹத்தாவுன தவ்வாபுன், அதுல யாரு தௌபா செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொல்லி காமித்து விட்டார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நிகழதான் செய்யும், பாவங்கள் நிகழதான் செய்யும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்தோம் என்று சொன்னால் அந்த பாவிகளில் சிறந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் அன்பானவர்களே. அதை விட்டுவிட்டு நான் இவன் வாழ்க்கையில் இவ்வளவு பாவங்கள் செய்து விட்டேன், என்னையெல்லாம் என் ரப்பு மன்னிப்பானா என்பதாக அல்லாஹ்வின் மீது நாம் நிராசை அடைந்து விட வேண்டாம் என்பதைத்தான் இங்கு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நாம் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, அந்த அனைத்து காரியமும் நாம் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த காரியம் சுலபமாக நடைபெறும். அதை இல்லாமல் அதை மற்ற மக்களின் மீதோ அல்லது பணத்தின் மீதோ பெரியவர்கள் மற்ற பணக்காரர்களின் மீதோ வைத்தோம் என்று சொன்னால் அது ஒரு காலத்தில் நஷ்டத்தில் தான் கொண்டு போய் முடியும். பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, எந்த அளவுக்குன்னா முஸ்லீம் அவர் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிட்டார். ஏன் என்பதாக பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் அவன் கடன் வாங்கியிருக்கிறார், அந்த கடனை திருப்பி அடைக்க முடியவில்லை, அந்த கடனுடைய தொகை அதிகமாகிக் கொண்டே போய்விட்டது, இதற்கு மேல் வேற வழியே இல்லை, என்னால் அந்த கடனை அடைக்க முடியாது என்பதாக அவர் எண்ணி தன் உயிரையை அவர் மாய்த்து கொண்டார், குடும்பத்தோடு சூசைட் பண்ணி கொண்டார்கள். அப்ப இவர் அந்த லா இலாஹ இல்லல்லா அல்லாஹ் என்னுடைய இலாஹ் என்பதால் அல்லாஹ் மேல பரிபூர்ண ஒரு தவக்குல் வைத்திருந்தார் என்று சொன்னால் இப்படி ஒரு சூழ்நிலையை அவர் யோசித்திருக்க மாட்டார். அப்ப அவர் அல்லாஹ்வை இலாகாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மீது பரிபூர்ண ஒரு நம்பிக்கை, என்னை படைத்தவன் அல்லாஹ் தான், என்னை இந்த நொடி வரை ஹயாத்தா வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் அல்லாஹ் தான், என்னை சிறு குழந்தையிலிருந்து இந்த நொடி வரைக்கும் எனக்கு ரிஸ்க் அளித்தவன் அல்லாஹ் தான் என்பதாக அல்லாஹ் மீது ஒரு பரிபூர்ண ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார் என்று சொன்னால் இந்த கடனை அடைத்து கொடுப்பவனும் எனது ரப்பு தான் என்பதாக பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருப்பார். ஆனால் அவர் இவ்வளவு பணம் என்னிடம் இல்லையே, வேற என்ன வழி இருக்கிறது என்பதாக நினைத்து ஒன்றுமே இல்லை, கடற்கால தொல்லை தாங்க முடியவில்லை என்பதாக எண்ணி அவர் தன்னுடைய உயிரையே அவர் மாய்த்து கொண்டார் அன்பானவர்களே. ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு காமிலான சேகமார்களை கொடுத்து அல்லாஹ் தஆலாவை ஒரு கொடூரனாக காட்டிக் கொண்டிருந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலாவை நம்முடைய காதலனாக நமக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு தொழுகை தொழுகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை 5000 வருடம் நரகத்தில் போற்றுவான் என்பதாக சொன்ன காலம் போய் அல்லாஹ் தஆலா என்னுடைய காதலன் லேசன், அவனுக்கு ஒரு தொழுகை எப்படி நான் கலாவாக்க முடியும் என்பதாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு எப்படி ஆக்கி கொடுத்துட்டாங்க. நம் காமிலான சேகமார்கள் வழிமார்கள் வந்து நம்முடைய நிலைமை அப்படியே புரட்டி போட்டு விட்டார்கள் அன்பானவர்களே. பரிபூரண அல்லாஹ் மேல் ஒரு திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுறார், குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவரவர்கள் நஃப்ஸிலே வரம்பு மீறி அநியாயம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், ஒரு காலம் நீங்க நிராசை அடைந்து விடாதீர்கள். எவ்வளவுதான் உங்களுடைய இக்திசால என்ன இருக்கிறதோ அது நிகழ்ந்தே தீரும், ஒரு காலம் அதை மாற்ற முடியாது. அப்போ ஒரு தவறுகள் நிகழ்ந்து விட்டது என்பதன் காரணமாக ஆஹா எல்லாம் அறிந்தும் என்ன வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தவறு நிகழ்ந்து விட்டது என்பதாக என்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக நீங்கள் எண்ணி நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். நிச்சயமா இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமியா இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா அனைத்து பாவத்தையும் மன்னிச்சிடுறான். அவன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஹுவல் கஃபூருர் ரஹீம், மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், கருணை உள்ளவனாகவும் அல்லாஹ் தஆலா ஆகியிருக்கிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தாயை எடுத்துக்கிறோம், தாய் பிள்ளை என்னதான் சேட்டை செஞ்சாலும் தாய்க்கு பிடிக்காத செயலை செஞ்சாலும் எந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளையோட உடம்புல ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலோ அந்த பிள்ளைக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் துடிதுடித்து போய்விடுவார்கள். சும்மா நெருப்பு கங்கு பிள்ளை மேல பட்டுருச்சுன்னு சொன்னாலே ஆஹா என் பிள்ளை தாங்க மாட்டானே என்பதா துடிச்சு போயிடுவாங்க. வெறும் ஒரே ஒரு தாயுடைய பாசம் அது. அல்லாஹ் தஆலா 70 தாயை விட கருணையாளனாக அல்லாஹ் தஆலா நம்முடைய அடியார்கள் அல்லாஹ்வின் நிராசை அடைந்தால் விட்டு விடுவானா? ஒரு காலம் விட மாட்டான். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக நாம் கேட்கும் பொழுது நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். அன்பானவர்களே, அதுதான் அல்லாஹ் ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ மியஅத்து ரஹ்மத், அல்லாஹ் தஆலாவிடம் 100 ரஹ்மத்துகள் இருக்கிறது, 100 கருணைகள் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்சில் மின்ஹா ரஹ்மத்து வாஹிதத்தன், அதிலிருந்து ஒரே ஒரு கருணையை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். பைனல் ஜின்னி வல் இன்சி வல் வஹாயிம், அதைத்தான் அந்த மக்களுக்கு மத்தியிலேயும் ஜின்னினங்களுக்கு மத்தியிலேயும் கால்நடைகளுக்கு மத்தியிலேயும் வெளிப்படுத்தி இருக்கிறான் என ஒரே ஒரு பாசத்தை. அதுதான் என்னது, இன்னைக்கு தாய் தந்தைகள் தன் பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய பாசம்.
மனைவி தன் கணவன் மீது வைக்கக்கூடிய பாசம், அண்ணன் தம்பியின் மீது வைக்கக்கூடிய பாசம், சகோதரி சகோதரர் மீது வைக்கக்கூடிய பாசம், இந்த துன்யாவில் எங்கெங்கெல்லாம் பாசம் ரஹ்மத் நிகழ்கிறதோ அது அனைத்தும் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த ஒரே ஒரு கருணையின் காரணமாகத்தான். ஒரு ஆடு அதனுடைய குட்டியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், ஒரு மாடு அதனுடைய கன்று குட்டியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், பறவைகள் அதனுடைய குஞ்சுகள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், இப்படியாக இந்த உலகத்தில் நாம் எங்கெங்கெல்லாம் பாசம் நிகழ்கிறதோ இது அனைத்தும் அல்லாஹ் தஆலா கொடுத்த வெறும் ஒரே ஒரு ரஹ்மத். மீத 99ஐயும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மஹ்ஷர் அல்லாஹ் தஆலா காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, மஹ்ஷர் சொன்னா அங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியே கஹ்ஹார் என்ற தஜல்ல இருப்பான், எல்லாரையும் தண்டிச்சிருவான், அப்படியா இப்படியா சொல்லி காட்டுவாங்க. ஆனா சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, அங்க போய் அல்லாஹ் தஆலாவுடைய கருணை எப்படி வெளியாகுது, அங்க அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணையாளன் என்பதை நாம் அங்கு போய் தெரிந்து கொள்ளலாம் என்பதாக நம்முடைய ஷேக் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. எந்த அளவிற்கு 2 அடியார்கள் அல்லாஹ் அல்லாஹ் எல்லாமே என்ன பண்ணாங்க, பட்டோலை எல்லாமே கொடுத்து நரகவாசி சொர்க்கவாசி எல்லாமே பிரிச்சு நீ போ நரகத்துக்கு போய் நீ சொர்க்கத்துக்கு போய் எல்லாமே அனுப்பிடுவாங்க. ஒரு சில நரகவாசி என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிட்டே இருப்பாங்க. அப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு இந்த 2 பேரை கூட்டிட்டு வா அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணுவான், கூட்டிட்டு வர சொல்லி என்ன வேணும் ஏன் கத்திட்டே இருக்கிறீங்க, இல்லையா அல்ல சும்மா தான் பேசணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தோம், அப்படியா அதெல்லாம் முடியாது, நீ செஞ்ச பாவம் என்னென்ன அநியாயம் செஞ்சியோ எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும், போங்க 2 பேர் நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னைக்கும் ஒரு நபர் வேகமா ஓடி போய் நரகத்தில் குதிச்சுடுவார். இன்னொரு நபர் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாரு, 4 ஸ்டெப்பு போறாரு, திரும்பி பார்க்குறாரு, திரும்ப 4 ஸ்டெப் போறாரு, திரும்பி பார்க்குறாரு. இங்க வா என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டே போற என்பதா கேட்டோன்னைக்கு, இல்லையா இல்ல அங்க எழுதியிருக்கு இன்ன ரஹ்மதி சபகத்து கலபி, என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத்து மிகச்சிருச்சுன்னு எழுதி இருக்குது, உன்னுடைய கோபத்தை உனது ரஹ்மத்து மிகைத்து விட்டது என்பதாக அங்க எழுதியிருக்கு. அல்ல நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்ட, அப்ப உன்னுடைய கோபத்துல இருந்து என்ன ரஹ்மத்து மிகச்சனால என்ன மன்னிச்சிரியா இல்ல என்பதா சொன்ன உடனேக்கும், அப்படியா போ சொர்க்கத்துக்கு போ என்பதா என்ன பண்ணும் அல்லாஹ் தஆலா அந்த நபரை அனுப்பி வச்சிருவான். அதே போல இன்னொரு நபர் வேகமா ஓடி போய் குதிச்சாரா இல்லையா, போ அந்த நபர் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னைக்கும் கூட்டி வந்தனைக்கும், ஏன் சொன்னனைக்கு வேகமா ஓடி போய் குதிச்ச, இல்லையா இல்ல துனியால தான் நீ சொன்ன எதையுமே கேட்கல, துனியால தான் நீ தொழுகன்னு சொன்ன நான் தொழுகல, நீ நோன்பு வைக்க சொன்ன நோன்பு வைக்கல, பெரியவர்களை மதிக்க சொன்ன நான் மதிக்கல, எதையுமே சரியா செய்யல, இங்கேயாச்சும் நீ சொன்னதை உடனே செய்யலாம் என்பதற்காக வேண்டி சொன்னதை நான் ஓடி போயிட்டேன். அல்ல அப்படியா நீ எனக்கு கட்டுப்பட்டு தான் போனியா, போ நீ சொர்க்கத்துக்கு போ என்பதா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அந்த 2 நபரை என்ன பண்ணுவான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவான். அதே போல இன்னொரு அடியா சக்கா சொல்லி காமிச்சாங்க இல்லையா அன்னைக்கு, அல்லாஹ் அல்லாஹ் என்பதா சொன்னீங்க, என்ன உனக்கு அல்லா ரொம்ப நரகத்துடைய வேதா இருக்கு, நரகத்துல வெளியே உட்காந்துக்கிறனே இனிமே கேட்பியா, வல்லாகி பில்லாகி தல்லாகி என்னென்ன சத்தியம் இருக்கு அவன் கண்ணீர் மீன் சத்தியமாக அந்த சத்தியமாக இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன் அல்ல, சும்மா வெளியில மட்டும் நீ உட்கார வச்சிடுறேன், இப்படி எதுவுமே கேட்க மாட்டேல்ல, சரி வா உட்காந்துக்க அப்படின்னு நல்லா விட்டுருவான். திரும்ப எது வரைக்கும் இல்லா மாஷா அல்ல அல்லா நாடுற வரைக்கும், திரும்ப எப்ப அல்லா நாட ஆரம்பிச்சிட்டானோ திரும்ப அல்லா 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 என்ன கூப்பிட ஆரம்பிச்சிடும். இப்பதான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்ன, இல்லையா அல்ல இது ஒரு சொர்க்கங்கிறாங்க, அங்களும் வெளியில சும்மா வெளியில உட்காந்து ஒரு வேடிக்கை மட்டும் என்ன நடக்குன்னு பாத்துக்கிறேன் அல்ல என்ன சொன்னீங்க, இதுதான் கேட்க மாட்டேன், இனிமே சத்தியமா எதுவுமே கேட்கவே மாட்டேன் அல்ல என்ன சொன்னீங்க, போப்பா உனக்கு கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருப்பா அப்படி சொர்க்கத்து வாசல் உட்கார வச்சிருவாங்க. திரும்ப எது வரைக்கும் இல்லா மாஷா அல்லா அல்லா எது வரைக்கும் நாடுறானோ அது வரைக்கும் என்ன பண்ணுவாரு, அவர் அமைதியா இருப்பார். எப்ப அல்லாஹ் நாடிட்டானோ திரும்ப என்ன பண்ணுவாரு, அல்லா அல்லா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடாரு. என்ன உனக்கு இப்பதான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்ன, அவனுக்கு இல்லையா இல்ல சொர்க்கத்துல என்னமோ போறாங்க, சும்மா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேனே, சும்மா ஒரு எட்டு என்னது போய் பார்த்துட்டு வந்துடுறேனே, இப்படி கேட்டுட்டே இருந்தா என்ன பண்ணு உன விட மாட்டேன்னு சொன்னீங்க, போங்கப்பா மலக்குமா தூக்கி உள்ள போடுங்க சொர்க்கத்துக்கு போடுங்க, இல்லையா இல்ல இல்லையா நீ கோச்சுட்டு தான் வேணாயா இல்ல 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 கோச்சுக்கிற உண்மைதான் சொல்றேன் உள்ள போ என்பது சொன்னீங்க. யாரெல்லாம் எப்போ ஒரு ரஹ்மத்துக்குள்ள அனுப்பிட்டியோ திரும்ப அதோட நீ வெளியாக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறியா இல்ல, சரி போ அங்கேயே இருந்துக்க என்பதை என்ன பண்ணுவான் அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவான் என்பதாக பல சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போலதான் அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இருக்கிறதுல ரொம்ப 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 என்னது கருணையாளர்களுக்கு எல்லாம் கருணையாளர்கள் அல்லாஹ் தஆலா மட்டும்தான். அந்த அல்லாஹ் தஆலா மீது நீங்கள் ஒரு நாளும் என்னது நிராசை அடைந்து விட வேண்டாம். எவ்வளவுதான் நீங்கள் பாவம் நிகழ்ந்தாலும் சரி, யாருக்கு அநியாயம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தெரியாம பாவம் செஞ்சுட்டே அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ் என்பதா சொன்னால் அல்லாஹ் தஆலா உடனே மன்னித்து விடுகிறான். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீங்க என்னதான் ஏதாச்சும் தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் கேட்டால் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பைஹகி தப்ரானில் வரக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா தெரியும். அவங்க யாரு, காத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களே அவங்க கொலை செஞ்சாங்க. அப்ப அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் வஹ்ஷி இப்னு ஹர்ப்,
அவங்க பக்கம் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க, யதுஉஹு இலல் இஸ்லாம், அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் வர வைக்கிறதுக்காக என்னது ஒரு நபர் என்ன பண்ணாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு மனசுல இருக்குதானே செய்யும், ஆகா நம்ம இந்த மாதிரி அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு தந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம கொலை செஞ்சிருக்கிறோமே என்பதா என்னது, என்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா என்பதா என்னது அவர்களுடைய மனசுல என்னது அந்த கேள்விகள் எல்லாம் செஞ்சிச்சு. அப்ப அவர்கள் கேட்டு அனுப்புறாங்க, நான் இந்த மாதிரி இவர்களை கொலை செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு உண்டா, எனக்கு ஏதேனும் சலுகைகள் உண்டா என்பதாக அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டு அனுப்புகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், யார் ஒருவர் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்களோ ஃபஉலாயிக யப்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத்திஹிம் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக மாற்றி விடுகிறான், இன்னும் அல்லாஹ் தஆலா கருணையாளனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான், நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். அப்ப எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களையே அவர்கள் கொலை செய்தார்கள், அவர்களும் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, அது மட்டுமின்றி நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நான் நம்புகிறோமோ, எப்படி நம்பணும், ஆனா இந்தல் தன்னி அபதி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனுக்கு நான் அவ்வாறு நடந்து கொள்ளுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்னையெல்லாம் என் ரப்பு மன்னிப்பானா என்பதை கேட்டப்போ உன்னை மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் தஆலா. என் ரப்பு என்னை மன்னிச்சிருவாங்க, என் ரப்பு என்னை மன்னிச்சிருவான், என் ரப்பு எனக்கு இரக்கம் காட்டுவான், என் ரப்பு எனக்கு கொடுப்பான் என்பதாக எப்ப நீ அல்லாஹ் தஆலாவை நீ எப்படி நினைக்கிறீ அதுக்கு தகுந்தாற் போல அல்லாஹ் தஆலா நடந்து கொள்ளுவான் என்பதாக நம்ம சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம சமூக கேள்விப்பட்டிருவோம், அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க, தம்பி எப்ப பார்த்தாலும் என்னது மது அருந்திக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு தவறான செயல் செஞ்சுக்கிட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாரு. அண்ணன் தொழுகதாரியா தக்குவாதாரியா தொழுவார், இபாதத் செய்வார், எல்லாமே செய்வார். அப்ப போயிட்டு ஏன்டா அப்படி இருக்கிற, தொழுக வாடா இபாதத் செய்யறா, என் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் பண்ணி போப்பா என்பதை சொல்லணும். பல தடவை சொல்லி 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 என்ன ஆச்சு, என் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், என் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் என்பதாக அவர் தான் செய்யறாரு. இருந்தாலும் அல்லாஹ் மேல நிராசை அடையாமல் என் ரப்பு என்னை மன்னித்து விடுவான் என்பதாக அவர் சொல்லி வைத்திருந்தார். ஒரு நாள் என்ன ஆகுது, இருவருடைய மனநிலைமை மாறுது. ஆஹா, அண்ணன் இத்தனை நாளா நம்மளை தொழுவாப்பா இபாதத் செய்வா, அல்லாஹ் உனக்கு என்ன ஹயாத்தை கொடுத்துருக்கான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், ஏன் இதை வீணா செலவு பண்ற என்பதாக சொல்லி சொல்லி சரி இனிமேல் நம்ம திருந்தாம இன்னும் இருந்தோம்னா ரொம்ப இதா இருக்குது, இனிமேல் நம்ம மது அருந்தக்கூடாது, தவறான செயல்கள் செய்யக்கூடாது, இன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தௌபா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தௌபா செஞ்சுட்டு இனிமேலாச்சும் திருந்தி வாழலாம்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வர்றாரு. அண்ணே இப்பதான் சரி தம்பி எல்லாமே செய்யறான், ஆனா நல்லா தானே இருக்கிறான், எல்லா தப்பு தண்ணி அடிக்கிறான், சீட்டாடுறான், எல்லாமே செய்யறான், ஆனா நல்லா இருக்கிறானேப்பா, நம்ம தொழுவுரை பாசம் நமக்கு தான் கஷ்டம் வருது, நம்மளும் போய் என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, வாழ்க்கை என்னது தலையிலானது திருப்பிட்டு தொழுகை பார்த்து விட்டுட்டு ஒரு மேல போறாரு, அவர் கீழே வராரு. தடிக்கிட்டு என்ன பண்ணாங்க, 2 பேரும் என்ன பண்ணாங்க, அதுக்கு என்ன ஒரு சம்பவம் சொல்லிடுவார் இடையில, இப்படி செஞ்சுக்கிட்டே தானே அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான்டா என்பதா என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு வார்த்தை என்ன பண்ணுவார் முன்னாடியே சொல்லிடுவார். அதுக்கு பேர் என்னது, இந்த மாதிரி சம்பவம் மனநிலை மாறி என்ன பண்ணுவாங்க, அவர் மேல போவாரு, ஒரு கீழே வருவாரு, 2 பேரும் தடுக்கி விட்டு என்ன பண்ணுவாங்க, படியில உருண்டு விழுந்து அந்த இடத்துல வஃபாத் ஆயிடுவாங்க. அல்லாஹ் தஆலாவிடம் இருவரும் போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ எப்படி எனது அடியான அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்பதா நீ சொன்ன என்பதா சொல்லி அந்த தம்பி அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு போ, என்னது மகபிரத்தை நீ எப்படி குறை சொல்லலாம் என்பதா சொல்லி நீ நரகத்துக்கு போய் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவான். அன்பானவர்களே, அப்ப எவ்வளவுதான் தவறுகள் நிகழ்ந்தாலும் சரி, தவறே செய்யவில்லை என்று சொன்னால் நாம் அனைவரும் மலக்குமார்களாக தான் இருந்திருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தவறு நிகழதான் செய்யும், ஆனால் அந்த நதுமோ தௌபா அந்த நேரத்தில் ஒரு வருத்தப்பட்டு என்னது அதுக்கு நாம் தௌபா செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு விடுவான். அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும், சில காலங்கள் வரும், நாம் பல நபர்களுக்கு முன்மாதிரியாக நாம் ஆகிவிடலாம். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதபுல் முஃப்ரத்ல வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, خرج நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஹதி மின ஸஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வந்து ஒரு கூட்டத்தின் பக்கம் என்ன பண்ணாங்க, வெளியாகி வராங்க. யல்ஹகூன வ யதஹதிஸூன, அவர்கள் என்ன பண்ணாங்க, பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, சும்மா பேசி சிரித்து கொண்டு இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் தஅலமூன மா அலமு, அல்லாஹ் மீது ஆணை, எனது உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது ஆணையாக நான் அறியக்கூடிய ஒன்றை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் லஹிகத்தும் கலீலா வ பகைத்தும்
கசீரா, குறைவாக என்னது சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்பதாக என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப அல்லாஹ்வை அறிந்தவர்களையே மிகவும் அறிந்தவர்கள் யார் என்று பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எப்பவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு கவலை தோய்ந்தவர்களாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அது மட்டுமின்றி என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுதமாக அதிகமாக எப்ப சிரித்தார்கள் பார்த்தால் சில நேரங்கள் தான் இது பல்லு தெரியும்படி சிரித்திருக்கிறார்கள். மற்றபடி மற்ற நேரங்களில் எல்லாம் என்னது புன்முறுவல் பூத்த வண்ணமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, நான் அறியக்கூடிய ஒன்றை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் உங்களின் சிரிப்பு குறைந்துவிடும், அழுகைகள் அதிகமாகிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல சும்மா இன்சரப்ப அந்த பக்கம் என்ன பண்ணாங்க, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் திரும்பி வரும்பொழுது பார்த்தா சில சஹாபாக்கள் உட்கார்ந்து வபகில் கௌம வஹல்லாஹு தஆலா இலைஹி, அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி அறிவிச்சான். லிமது துகன்னிது இபாதி, என்னுடைய அடியார்கள் ஏன் நிராசை அடைந்து விட்டார்கள் என்பதாக கேட்கும்போது ஃபரஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ஷிரு வ ஷத்திது வ காரிபு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுப செய்திகள் என்ன பண்ணாங்க சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்கி வாருங்கள் என்பதாக என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் அழுது 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 அல்லாஹ்வின் பக்கம் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் பாருங்க இரண்டு கூட்டத்தில் ஒரு பக்கம் பேசி சிரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரசூலா சொல்றாங்க, நான் அறியக்கூடிய ஒன்றை நீங்கள் அறிந்தால் உங்களுடைய சிரிப்பு குறைந்துவிடும், அழுகைகள் அதிகமாகிவிடும். திரும்ப இன்னொரு பக்கம் வராங்க, அங்கிட்டு பார்த்தா சில சஹாபாக்களுக்கு வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ் தஆலா மீது நிராசை அடைந்து விட வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வின் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் ஆசை வைத்திருக்கிறோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அதை பரிபூர்ணமாக என்ன பண்ணுவான், நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான். வமய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா நம்மை கைவிட மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்க, அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போடுவதற்கான பண்ணாங்க அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு அவர்கள் தயார் செய்யப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது சில மலக்குமார்கள் கூட வந்து கேட்கிறார்கள், நீங்க ஊன்னு சொல்லுங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் உடனே மலை பெய்யல என்ன பண்ணேன், அதை நான் அழிச்சிடுறேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு என் ரப்பு போதுமானவனாக இருக்கிறான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பொறுப்புதாரிகளே அவன் என்ன பண்ணான், மிக சிறந்தவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லி எனக்கு என் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. என் ரப்பு என்னை காப்பாற்றுவான், என் ரப்பு என்னை காப்பாற்றுவான், எனது நிலைமை எனது ரப்பு அறிந்திருக்கிறான் என்பதாக சொல்லி என்ன பண்ணாங்க பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதனுடைய இறுதி முடிவு எப்படி ஆகிவிட்டது, அந்த நெருப்பு ஜுவாலை கூட ஒரு பூமாலையாக அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டான். ஏன், அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை. அதை விட்டுவிட்டு நாம் இன்று யார் யார் மீதோ நம்பிக்கை வைத்து, யார் யார் மீதோ ஆசை வைத்து, எனக்கு அவர் அப்படி செஞ்சிருவாரு, எனக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆசை வைத்துக் கொண்டே செல்லுகிறோம். ஆனால் ஒரு காலம் என்னது, அது நிராசை அடைந்து விடுகிறது. அப்ப நாம் ஆசை வைக்க தகுதியானவன் யார் என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா தான். அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா மீது நாம் எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் விசாலமானது. ரஹ்மதி வசியத்து குல்ல ஷைஇன், அல்லாஹ் தஆலா ரஹ்மத் அனைத்து வஸ்துகளின் மீதும் பரவி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க, காலையில சாப்பிடுவாங்க, மாலையில எதுவும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஏன், அப்போ நான் என் ரப்பிட்ட கேட்கணும், என் ரப்பு எனக்கு கொடுப்பான், என் ரப்பு எனக்கு கொடுப்பான். மாலையில சாப்பிடுவாங்க, காலைக்கு சேர்த்து வைக்க மாட்டார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள கழிச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்ப சாப்பிட்டுட்டு மாலைக்காகவே நம்ம உணவை தயார் பண்ணி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதன் பக்கம் என்னது அல்லாஹ்வின் பக்கம் நம்ம ருஜுவாக மாட்டோம். அதான் சாப்பாடு இருக்குது, அப்புறம் என்ன கவலை என்பதாக அந்த சாப்பாட்டின் பக்கம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம தேவை என்னது அந்த சாப்பாட்டின் பக்கம் முஹ்தாஜ் ஆகி விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 hours அல்லாஹ் உன் பக்கம் தான் முஹ்தாஜ் ஆகணும், ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட என்னோட ஒப்படைத்து விடாதே அல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதைத்தான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்கி கொடுத்தார்கள். அன்பானவர்களே, இன்றைய வழிமார்கள் இறை நேசர்கள் அனைவரும் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். அந்த நம்பிக்கை அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த உலகத்தை அவர் காலடியில் போட்டுறோம். அந்த ஒட்டுமொத்த உலகத்தை காலடியில் போட்டதற்கு பின்னாடி அவர்கள் அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர்கள் ஒரு எப்படி அல்லாஹ் தஆலா கொசு ரெக்கை கூட மதிப்பு இல்லையோ அதே போல தங்கம் வெள்ளி வீடு வாசல் எதையுமே அவர்கள் மதிக்க மாட்டார்கள்.
அதுல இருக்கிறது என்னது? அல்லாஹ் தான் மௌஜூதானவன். இந்த காசு பணம் என் தேவையை பூர்த்தி செய்யாது, இந்த வாகனம் என் தேவையை பூர்த்தி செய்யாது, இந்த பேங்க் பேலன்ஸ் என் தேவையை பூர்த்தி செய்யாது, இவைகள் அனைத்திலையும் மௌஜூதா இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக பார்ப்பதன் காரணமாக அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வையே வைத்திருந்தார்கள். எத்தனை நபர்கள் நீங்க பாக்குறோம், எவ்வளவோ சின்னதாக பண்ணாங்க, பெட்டிக்கல் வச்சிருப்பாங்க, தொழிலாளியா இருப்பாங்க. அதே கடை பெருசாக பெருசாக என்ன ஆயிரும், அந்த கடை எப்படா பராமரிப்பது, எப்படி பார்ப்பது என்பதா சொல்லி தொழுகை இல்லாம போயிடும், இபாதத்துகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும், தஸ்பீஹாத்துகள் குறைஞ்சு போயிடும். என்னப்பா உங்களை பார்க்கவே முடியல, கொஞ்சம் பெரிய கடையாச்சுங்களா, போக பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தான் பார்த்துக்க வேண்டியதா இருக்குது என்பதா சொல்லி என்ன பண்ணாங்க, தன் வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுது. அந்த காசு பணத்தின் மீது நம்பிக்கை போய் விடுகிறது. இந்த கடை இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை என்பதாக ஆகி விடுகிறது. என்னதான் இருந்தாலும் அந்த கடையை கொடுத்தது என் ரப்பு, அந்த வாகனத்தை கொடுத்தது என் ரப்பு, இந்த வீட்டை கொடுத்தது என் ரப்பு என்பதாக அல்லாஹ் மீது நம்ம பரிபூர்ண நம்பிக்கை வைத்து ஆசை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவைகள் நம் நிராசை அடிமடியான அல்லாஹ் தஆலா நம்மளை ஆக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தவறுகள் பாவத்தின் காரணமாக என்னையெல்லாம் ரப்பு மன்னிப்பானா என்பதாக நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் தௌபா செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். அத்தாயிபு மின தம்பி கமன்லா தன்பலஹு, யார் ஒருவர் தௌபா செய்கிறாரோ அவர் அந்த பாவமே செய்யாதவரை போன்று அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான். மனிதர்களுடைய புத்தி தான் எப்படி, ஒரு நபர் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு, ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டார், அநியாயம் பண்ணிட்டாரு, அதற்கு பிறகு அவர் மனம் வருந்தி அந்த நபர்கிட்ட வந்து இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டப்பா, இந்த மன்னிச்சுக்கப்பா என்பதாக அவர் மன்னிப்பு கேட்டு காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, சரி சரி போர் மன்னிச்சிருவாரு. ஆனால் மீண்டும் அந்த நபரை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாரு, அன்னைக்கு எனக்கு நீங்க செஞ்சில, வாங்க வாங்க அப்படின்னு மனசுல என்னது அந்த எண்ணம் வந்துடும். அது வந்ததுக்கு பிறகுதான் என்னது, இந்த பையன் தாங்க அன்னைக்கு நம்மள இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பிறகு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பார்க்கும்போது வாங்க வாங்க மனுஷன் என்பதை சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி கிடையாது. நீங்கள் என்னதான் தவறு செய்தாலும் என்னதான் பாவங்கள் செய்தாலும், யா அல்லாஹ் என்னை நீ காப்பாற்றவில்லை என்று சொன்னால் என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது யா அல்லாஹ், அந்த தவறை விட்டு நானா ஒதுங்கி விடுவேன் ஒரு காலம் ஒதுங்க முடியாது யா அல்லாஹ், அதையும் நான் உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறேன் யா அல்லாஹ், உண்மையிலே தவக்குல் வைக்கிறேன் யா அல்லாஹ், நீயே அந்த பாவத்தை விட்டு என்னை தவிர்த்து என்ன பாவம் செய்யாமல் அந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் என்னை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ் நம்ம தௌபா செய்தோம் என்று சொன்னால் அடுத்து மீண்டும் அல்லாஹ் தஆலா நம்மளை பார்க்கும் பொழுது அந்த பாவமே செய்யாத நபரை போன்று, அன்று பிறந்த பாலகன் எவ்வித பாவம் செஞ்சிருப்பானா, எதுவுமே செய்ய மாட்டான், அப்படியாப்பட்ட நபர்களை போன்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்க்கிறான் என்பதாக வருகிறது அன்பானவர்களே. ஆக ஆனா இந்தல் லன்னி அபிதீபி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது என்ன வையுங்கள், நல்ல எண்ணமாக கொள்ளுங்கள், என்னோட அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நடந்து கொள்வேன் அல்லாஹ் சொல்லிட்டான். ஹிப்ஸ் பாடம் வரவே மாட்டுது, என் ரப்பு எனக்கு கொடுப்பா என்பதா நியத்தை வைங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹிப்ஸ் பாடத்தை கொடுத்துருவான். எனக்கு பாடம் மண்டையில ஏறவே மாட்டுது, ஏன் அல்லாஹ் நீங்க கொண்டு சேர்த்துருக்கிறான், எதுக்காண்டி கொடுத்துருக்கான், ஒரு ஆலிம் ஆக்கணுங்க, அல்லாஹ் தஆலா மதரசால கொண்டு சேர்த்திருக்கிறான், என் ரப்பு எனக்கு இல்ம கொடுப்பான் என்பதா நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கேளுங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. எனக்கெல்லாம் வராதுங்க, அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அவனுக்கு தாங்க இந்த இல்முலாம் இருக்கு, எனக்கெல்லாம் வராதுங்க என்பதாக நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கேளுங்க, அல்லாஹ் தஆலா நிச்சயம் என்ன பண்ணுவான், உங்களுக்கு இந்த இல்ம கொடுப்பான். வீட்டுல கஷ்டமா இருக்குதா, அல்லாஹ் தஆலா கிட்ட கேளுங்க, நிச்சயம் அல்லாஹ் தஆலா அந்த குடும்ப கஷ்டத்தை நீக்கி தருவான். ஒரு கடை வச்சிருக்காரா, அதான் வியாபாரமே இல்ல, அவன் பெரிய கடை, இங்க பாருங்க லைட் போட்டு எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறான், அவனுக்கு தேங்க வாழ்க்கை, நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, சின்னோண்டு கடை நினைக்காதீங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, நிராசை அடைந்து விடாதீர்கள், அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் தஆலா கொடுப்பா. உங்க ரிஸ்க கழுத்தை குடிச்சு தள்ளி கொண்டு நினைப்போம் அவன் கடல் சேர்ப்பான். அப்ப அல்லாஹ் மீது நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி, துனியாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, மறுமையுடைய விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலையும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் ஆசை வைத்து கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். அன்பானவர்களே அன்பானவர்களே இதே போன்று நீங்கள் எந்த சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் ரசூலின் மீது பரிபூரண ஆசை வைத்து அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக. இன்னும் அல்லாஹ் தஆலா பரிபூரண தவக்குல் வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் சந்தேகமானவற்றை பேணிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.